ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நான் சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு தான் வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் அது லைட்டாக நல்லா சுருண்டு வதங்கி இந்த தண்ணி வற்றினா மிளகாத்தூள் புளியெல்லாம் போட்டு சேப்பங்கிழங்கு போட்டு ரெடி பண்ணிடலாம். புளி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். சேப்பங்கிழங்கையும் தனியாக வந்து அவிச்சு வெட்டிகிட்டு இருக்கேன். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி திக்கி பேசுகிறேன். எதுவும் நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரிசி ஊற வச்சுட்டேன். அரிசி ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம செடிக்கெலாம் ஊற்றிட்டோன்னா கண்டிப்பாக வேறு எந்த உரமும் போட முடியலனா கூட செடி இதுலேயே நல்லா வளர்ந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.